இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு ரவா தோசை பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருள் முக்கா கப்பு ரவை எடுத்திருக்கேன். முக்கா கப்பு ரவை, அரை கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு மைதா. அதை முதல்ல கலந்துப்போம். இந்த குவான்டிட்டியில் 7 பேர் சாப்பிடலாம். இது கலந்தாச்சு. இதில் 3 வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான சீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், மிளகை இதில் தட்டிட்டு வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக அப்படியே தட்டிடுங்க. இஞ்சி ஒரு 2 துண்டு, சின்ன துண்டா. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் 2 பச்சை மிளகா போதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக இருந்தாலே போதும். சால்ட்டு தேவையான அளவு. முதல்ல கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கலந்துக்கோங்க. எண்ணெய் கட்டி கட்டியாக ஆயிடக்கூடாது. இது தண்ணியாக தான் தோசை ஊற்றணும். கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். இது தோசை பதத்துக்கு வச்சுக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக ஊற்றினா தான் ரவா தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டா சரியாக இருக்கும். கன்சிஸ்டன்சி இங்கே பாருங்கள், இப்படி தண்ணியாக இருக்கணும். ஊற்றும்போது தண்ணியாக இருந்தால் தான் ரவா தோசை நல்லா வரும், முருகலாக. இப்போ தோசைக்கல் வச்சுட்டு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை லேசாக அப்படியே தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் கிறிஸ்பியாகவும் நல்லா வரும் ஈஸியாக. ரவா தோசை ஊற்றும் போது ஒவ்வொரு முறையும் கலக்கிட்டு ஊற்றுங்க, இல்லைன்னா அடியில் போய் தங்கிடும். நடுவில் கேப் இருந்தால் தான் தோசை நல்லாயிருக்கும். அந்த ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் உடனே போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் அடியில் வெந்த பிறகு ஊற்றினா நல்லாயிருக்கும். கிறிஸ்பி வேணும்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஊற்றிக்கலாம் ஆயிலில். தோசை கொஞ்சம் மேலே வந்துருச்சு. ஆயில் போட்டுக்கிறேன் நான். கொஞ்சம் ஓரெல்லாம் கிறிஸ்பியாக வரணும்னா கொஞ்சம் இந்த தவா அப்படியே ஓரம் எங்கெங்க கொஞ்சம் இதாக இருக்கோ அதை பிடிச்சி விட்டுப்பாங்க. தோசை ரெடி ஆயிடுச்சு. தோசை கிறிஸ்பியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு புதினா சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் பண்ணியிருக்கேன், கத்திரிக்காய் தொக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கு. Thanks for watching. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, comment பண்ணுங்க.